வணக்கம் மக்களே, வெல்கம் டு கிரேசி கேமிங் தமிழ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷனோட பார்ட் 3 தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா வீடு கட்ட போகிறோம். ஆனால் குட்டி வீடாக இல்லாமல் சிம்பிளாக இல்லாமல் கொஞ்சம் பெருசாக, ஆனால் அதுக்குள்ளே வைக்கிறதுக்கு தான் ஒன்றுமே இல்லை. அதனால வந்து அயன் இக்னாட்டை வச்சு நம்ம வந்து முதல்ல வந்து ஆர்மர் செய்வோம். ஏன்னா மைனிங்லாம் போகணுன்னா நம்ம வந்து ஆர்மர் ஷீட்லாம் செய்யணும். அதுக்கு வந்து அந்த ரா அயன் இருக்குது தெரியுமா, அதை வச்சுட்டு நம்ம வந்து அயன் ஆர்மர் செய்யறதுக்காக இக்னாட் செஞ்சு வச்சுருவோம். இங்கே வந்து ஸ்மோக்கர் அவனை வச்சுக்கலாம். ஓகே, ஸ்மோக்கரை வச்சாச்சு கைஸ். இங்கே தான் நம்ம வந்து வீடு கட்ட போகிறோம். ஓகே, நான் வந்து பிளாக் ஆஃப் கோல்டு வச்சுருக்கேன். ஓகே, நம்ம வந்து கோல்டில் ஒன்றும் பிக்காக்ஸ்லாம் செய்ய போகிறதில்ல, ஏன்னா கோல்டில் செய்கிறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. அதனால தான் அயன் இருக்கே, அதனால வந்து நம்மளுக்கு வந்து பிரச்சனையே இல்லை. ஓகே கைஸ், ஈவினிங் ஆகிட்டு, அதனால் வந்து நான் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, மறுநாள் இன்றைக்கி வந்து என்ன பண்ண போகிறோம்னா அயன் இக்னாட்லாம் சேகரிக்க போகிறோம். ஓகே, நம்ம வந்து ஃபர்னான்ஸில் வச்சு இக்னாட்டாக மாறிடுச்சு. இதை வச்சுட்டு என்னடா பண்ண போகிறோன்னு கேட்டால் அயன் பிக்காக்ஸ். இதில் பார்த்திங்கன்னா ஹெல்த் கம்மியாக இருக்குது, பார்த்தாலும் தெரியும். அதனால் வந்து அயன் பிக்காக்ஸ் செய்ய போகிறேன். அதுக்கப்புறம் இந்த இடத்துல தான் வீடு கட்ட போகிறோமே. அதனால் வந்து உட்டெல்லாம் உடச்சி பிளாங்க்ஸ் செய்யறதுக்காக எல்லா உட்டையும் நான் உடைக்க ஆரம்பிச்சிட்டேன் சருன்னு. ஓகே ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த உட்டன் பிளாங்க்ஸ்லாம் வச்சு ஸ்டிக்கு செஞ்சு, அதுக்கப்புறம் வந்து அயன் பிக்காக்ஸு, அதுக்கப்புறம் வந்து ஆக்ஸு. ஏன்னா நிறையா மரம் இருக்குது, எப்படியா வெட்டிட்டு போனால் வச்சுக்கோங்களேன் ரொம்ப நேரம் ஆயிரும். அதனால் வந்து ஆக்ஸ் செய்யணும். அதுக்கப்புறம் வந்து இந்த செஸ் பிளேட்டு செய்ய போகிறோம், கோல்டன் செஸ் பிளேட்டு. அதுக்கப்புறம் வந்து அயன் ஹெல்மெட்டு, அதுக்கப்புறம் வந்து அயன் லெகின்ஸுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, அயன் லெகின்ஸு. இது எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சுட்டு மரத்தை தான் வெட்ட போகிறோம். நானும் சருன்னு ஒரு மரத்தையும் வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இந்த மரத்தெல்லாம் வச்சு பிளாங்க்ஸ் செஞ்சு வீடு செய்ய வேண்டியது தான். இதுதான் வந்து வீடோட முன்பக்கம். ஓகே, நான் கொஞ்சம் ஸ்லோவாக தான் கட்டிக்கிட்டே கிடக்கேன். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து வீடு கட்டுறதுலாம் அவ்வளோவா நம்மளுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஓகே, பொழுது விடிகிற மாதிரியே இருக்குது, இருட்டவும் ஆரம்பிச்சிட்டு. அதனால் வந்து நான் வந்து இன்வென்டரியிலேருந்து பெட் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். ஓகே, நம்ம வந்து இங்கே தூங்க ஆரம்பிக்க வேண்டியது தான். ஓகே, வீடு கட்ட ஆரம்பித்து 2 நாள் ஆகுது. ஆனால் இப்போ தான் இந்த என்ட்ரன்ஸே கட்டுறோம். பார்த்திங்கன்னா மறுநாள் வந்து நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடாகவே கட்டிட்டேன். ஓகே, நம்மளுக்கு வந்து இதான் கதவை வைக்கிறதுக்கு வந்து கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். எங்கே உள்ளே போக முடியுதான்னு பார்க்குறேன். ஓகே கைஸ், நான் வந்து சைட்லலாம் உட்டு வைக்க ஆரம்பிச்சிட்டேன். ஆனால் இந்த உட்டு வச்சா சைடாக வருது கைஸ். ஒன்று வந்து நேராக இருக்குது, இன்னொன்று சைடில் இருக்குது, மாறி இருந்தது. நம்ம வந்து அந்த மைன்யூட்டான மிஸ்டேக்ஸ்லாம் இருக்குல்ல, அதை வந்து நம்ம வந்து அடுத்த பாட்டில் வந்து நல்லா மாடிலாம் வச்சு கட்டுறது அப்படி பண்ணிச்சுப்போம். ஓகே, நம்ம வந்து பார்ட் 5ல் வந்து அதெல்லாம் பார்த்துப்போம் கைஸ். ஏன்னா பார்ட் 4ல் என்ன தடவை பண்ண போகிறோன்னு கேட்டிங்கன்னா டைமண்ட் மைனிங் தான் கைஸ் போக போகிறோம். டைமண்டு கிடைக்குமான்னு சந்தேகம்தான். ஆனால் வந்து டைமண்ட் இருக்கிற இடத்துல ரெட் ஸ்டோன் டஸ்ட் இருக்கும். நம்ம வந்து கோல்டு ரெட் ஸ்டோன் டஸ்ட்டு அதாச்சும் கலெக்ட் பண்ணிட்டு வருவோம். ஆனால் வந்து நான் வந்து தம்ப்லைனில் வந்து டைமண்ட் மைனிங் தான் போட்டிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து எதை எதிர்பார்த்து போகிறோன்னா டைமண்டை தான். அதனால தான் நான் வந்து ஃபுல் செட்டாக ஆர்மரு ஷீல்டு எல்லாமே செஞ்சு வச்சுட்டேன். ரொம்ப டேஞ்சர் கைஸ், கேவுக்குள்ளலாம் போகிறது வந்து நல்லா டீப்பாக லாவாக இருக்கிற கேவுலாம் நிறைய வந்து கோல்டு இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு. ஓகே, ஏற்கனவே கொஞ்சம் என்கிட்ட கோல்டு இருந்தது, ஆச்சு பிக்காக் செய்கிறது வேஸ்ட்டு தான். அதனால வந்து நான் வந்து செஸ்ட் பிளேட் போட்டுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பாப்பி வந்து போன பாட்டிலே நான் வந்து போட்டுட்டேன் கைஸ். பாப்பி இல்லை பார்ட் 2ல் வந்து காலுக்கு வந்து பாப்பி போட்டுட்டேன். அப்போ தான் அயனை கண்டுபிடிச்சேன். அதுக்கப்புறம் இந்த பாட்டு போடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரத்துக்கு வந்து வீடு எங்கே கட்டுறதுன்னு தேடிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து ஒரு பைப்பில் வந்து நெதர் போட்டலை செஞ்சுட்டு பாதியிலே விட்டுட்டு போயிருந்தான். செஸ்ட்டில் பார்த்தா இந்த வந்து கோல்டன் ஸ்வார்டு இருந்தது. அதுக்கப்புறம் சைடில் பார்த்தா பிளாக் ஆஃப் கோல்டு இருந்தது. ஓகே, அதை வந்து சுட்டுட்டு நான் வந்து அங்கேருந்து வந்துட்டேன் கைஸ். ஆனால் வந்து செஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஆப்சிடியன் இருக்குன்னு பார்த்தேன், ஒன்றுமே இல்லை, வெறும் ஃப்ளிண்ட் அண்ட் ஸ்டீலு. நிறைய ஃப்ளிண்ட்லாம் வச்சுருந்தாலும். ஓகே, நம்ம முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி டைமண்டை கண்டுபிடிப்போம் கைஸ். டைமண்ட் கிடைக்கிறதான்னு சந்தேகம்தான். ஆனால் வந்து நம்ம வந்து நம்பிக்கை வச்சு நாளைக்கு இல்லை ஒரு நாள் கழிச்சு பார்ட் 4 போடும்போது டைமண்டை கண்டுபிடிக்கணும். பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பிளாங்க்ஸு பத்தலை வீடு செய்கிறதுக்கு. நல்லா பெரிய வீடாக கட்டிக்கிட்டு இருக்கேன்னா அவ்வளோ பெருசு கிடையாது. ஓகே, நம்மளுக்கு வந்து பிளாங்க் செய்கிறதுக்கு வந்து அப்படியே மரத்தை எடுத்தாச்சு. முக்கியமாக வந்து நான் வந்து பிளாங்க் செய்கிறதுக்கே எடுக்கலை, இந்த சைட்லலாம் வைக்கிறதுக்கு தான். வில்லேஜர் வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் சைட்லலாம் மரத்தெல்லாம் சொடி வச்சுருப்பானோ. சரி, நம்மளும் அந்த ஸ்டைலில் பண்ணுவோமேனு பண்ண வந்தேன். தெரியாமல் இந்த சைட்லலாம் இந்த மரத்தை வச்சு விட்டேன். ஒன்று வந்து ஒரு சைடில் இருக்குது, இன்னொன்று வந்து லெஃப்ட் சைடில் இருக்குது, மாறி வருது, பர்ஃபெக்டாக வரமாட்டேது. ஓகே, இந்த மிஸ்டேக்லாம் அடுத்த பாட்டில் சரி பண்ணிடலான்னு நானும் சருன்னு எல்லாத்தையும் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பார்த்திங்கன்னா இப்போ வந்து நான் வந்து ரூஃப் தான் போட போகிறேன். அதுக்கு தான் இந்த மரத்தெல்லாம் அறுத்து பிளாங்க்கு செஞ்சு அதுக்கப்புறம் வந்து ரூஃபுக்கு போட்டுருவேன்.
தெரிஞ்சு இது ரூஃபுக்கு பத்தாதுன்னு நினைக்கிறேன். ஓகேண்ணே நானும் சருன்னு போட ஆரம்பிச்சிட்டேன் கைஸ். நான் வந்து ப்ரீவிங் ஸ்டாண்ட் வச்சுருக்கேன். என்னடா அது ப்ரீவிங் ஸ்டாண்டுன்னு கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன், அது வந்து அந்த எண்டர் இது இருக்குல்லைங்க, எண்டர் ட்ராகன் அதை கொல்றதுக்கு. அதுக்கப்புறம் வந்து என்னமோ ஒரு ஸ்ப்ளாஷ் என்னென்னமோ சொல்லுவாங்களே கைஸ், அந்த கண்ணாடி போட்டியில் என்னமோ இருக்கும்ல, அதெல்லாம் செய்யறதுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு அது வந்து போஷன் நினைக்கிறேன். ஆமாம், போர்ஷன் செய்கிறதுலாம் எப்படின்னா அந்த ஸ்டாண்டை வச்சுக்கிட்டு தான் பண்ணணும். வில்லேஜர் வீட்டிலேருந்து தான் ஆட்டையை போட்டேன். ஆனால் வந்து எப்படா போர்ஷன் செய்கிறதுன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப கஷ்டம். நெதர் போர்ட்டலுக்குள்ளே போய் பிளேஸ் பவுடர் எடுத்துகிட்டு வந்து தான் நம்ம வந்து போர்ஷனே செய்ய முடியுமா. அதுக்கு தான் நெதர் போர்ட்டல் பண்ணலான்னு பார்த்தா ஃபஸ்ட்டு வந்து ஆப்சிடியன் வேணும். ஆப்சிடியனை உடைக்கணும்னா டைமண்டு பிக்கெக்ஸ் வேணும். அதுக்கு தான் வந்து நான் வந்து டைமண்டு மைனிங் போகிறேன். பார்த்திங்கன்னா ரூஃபும் போட்டாச்சு. அதுக்கப்புறம் வந்து கீழெல்லாம் ஸ்டிக்கு கிடந்தது. சரி ஸ்டிக்கை பொறுப்பி ஒன்று எதுக்கு ஸ்டிக்கை பொறுக்கணுன்னு கேட்டிங்கன்னா, கோழியும் ஸ்டிக்கையும் வச்சுட்டு வந்து மேட்ச் ஸ்டிக்கை பண்ணலாம். ரொம்ப இருட்டாக இருக்கே, ஏதாச்சும் ஸ்பேன் ஆகிற போது இங்கே எவ்வளோ க்ரீப்பர் ஏதாச்சும் ஸ்பேன் ஆகி இருட்டாக இருக்குன்னு வெடிச்சு புட்டுனா அவ்வளோதான் கைஸ், நம்மளோட ஹார்ட் ஒர்க்லாம் வேஸ்ட்டாக போயிடும். இந்த க்ரீப்பர் பைப்போல் என்னோடய வீட்டெல்லாம் எத்தனை தாட்டி திரும்ப வெடிக்க வச்சுருக்கான் நாய் பைய. பார்த்திங்கன்னா கைஸ், நான் மரத்தெல்லாம் சைடில் உள்ளதான் வெட்டி எடுத்துட்டேன். சுற்றி மரம் இருந்ததுன்னா வச்சுக்கோங்களேன், க்ரீப்பரு ஜாம்பி எல்லாமே காலங்காத்தாலே நிழலுக்கு வந்து அங்கே வந்து நின்றுக்கும். அதனால தான் எல்லா மரத்தையும் வெட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரிலாம் நான் சுற்றி மரம் வச்சு அழகாக இருக்கும்னு வீட்டு ஈஸியாக கண்டுபிடிக்கணுன்னு செரி ப்ளூசம்மில் வீடு கட்டி வச்சுருந்தேன். செரி ப்ளூசம் மரத்து பக்கத்துலேயே தான் என் வீடு. எல்லா நாளும் க்ரீப்பர்லாம் அந்த மரத்துக்கு அடியில் நுழைஞ்சிக்கிட்டு என் வீடை வந்து வெடிக்க வச்சுருங்க. அதனால மரம் எல்லாத்தையும் இந்த தப்பை நம்ம திரும்பியும் பண்ணக்கூடாதுன்னு எல்லா மரத்தையும் வெட்டி விட்டுட்டேன். ஓகே, நம்ம வந்து தரையை போட வேண்டியது தான். நம்மளும் மேட்ச் ஸ்டிக் வச்சு ஃபுல்லாக வெளிச்சமாக்கியாச்சு இடத்த. ஓகே கைஸ், நல்லா அடக்கமாக இருக்குது இந்த வீடு, வந்து நல்லா சூப்பராக இருக்குது கைஸ். நான் நினச்சத விட நல்லா வந்திருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து ஃபுல்லாக கோபிள் ஸ்டோன்லாம் வச்சு தரையை போட்டுட்டேன். ஓகே, ஒன்று மிஸ் ஆச்சு. ஓகே, அந்த கோபிள் ஸ்டோனை வெட்டி தரையை போட்டாச்சு. ஆனால் அன்னிவனாக இருக்குது கைஸ் தரலாம். ஒன்று வந்து பர்ஃபெக்டான கோபிள் ஸ்டோனாக இருக்குது, இன்னொன்று வந்து வெட்டி சொருவணும் கோபிள் ஸ்டோனாக இருக்குது. நம்மளாம் வந்து அடுத்த பாட்டில் பண்ணிக்கலாம், ஏன்னா டைம் இல்லை, என்கிட்ட ஸ்டோரேஜும் ஃபுல்லாக இருக்குது. அதனால் வந்து வீடியோ போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் கைஸ், அடியில் கோல்டு இருக்குது. ஓகே, இந்த பெட்டு வந்து இங்கே இருந்தால் சரியாக இல்லை கைஸ். அதனால் இந்த பெட்டை வெட்டி இந்த பெட்டை எடுத்து இந்த சைடில் வச்சிடலான்னு எனக்கு ஒரு ஐடியா வந்தது. ஓகே, வந்தீங்கன்னா எல்லா ஃபர்னன்ஸு ஸ்மோக்கரு எல்லாத்தையும் வந்து நான் வந்து ஓரமாக வைக்க போகிறேன். இந்த வீட்டில் வந்து நம்ம வந்து அடுத்தடுத்த மாடிலாம் கட்ட ஆரம்பிச்சிடலாம் கைஸ். ஆனால் அடுத்த பாட்டில் இல்லை, அடுத்த பாட்டில் மைனிங் போகிறோம் கைஸ். எவன் வந்தால் என்னன்னு நான் பயமே இல்லாமல் போகிறேன். ஓகே, இது வந்து ஆக்ஸ் வச்சு தான் வெட்டி ஆகணும். வச்சுக்கோங்களேன், பிக்காக்ஸ் தான் டேமேஜ் ஆகும். ஓகே, ஒன்று நான் வந்து வெட்டி பார்த்திங்கன்னா அயன் கிடச்சிது. ஓகே, அயன் ஊரை வெட்டி எடுத்துக்கோணும். நம்மளுக்கு வந்து அயன் கோலம் செய்யலான்னு தான் பார்த்தேன். சரி, இங்கே தான் சாம்பியாக வர மாட்டேங்குது, எதுக்கு அயன் கோலம்னு நான் செய்கிறது வந்து நிப்பாட்டிட்டேன். ஓகே கேஸ், அயன் கோலம் செய்யறதுக்கு வந்து நிறையா அயன் தேவை. நம்மக்கிட்ட நிறையா அயன் இருக்குது, அயனுக்கு பஞ்சமே இல்லை. பார்த்திங்கன்னா ஒரு அயன் பிளாக் வந்து 9 அயனை சேர்த்தா தான் ஒரு அயன் பிளாக் தேவை. நிறையா அயன் பிளாக் வச்சு தான் அயன் கோலம் செய்யணும். ஏற்கனவே நான் வந்து ஒரு வில்லேஜை போட்டு சாத்திட்டேன். பார்த்திங்கன்னா அயன் கோலத்தை வில்லேஜில். ஓகே, வில்லேஜர் இதெல்லாம் சாவடிச்சிட்டு இந்த உள்ள அயன் கோலத்தையும் சாவடிச்சிட்டு அயன் இக்கிட்டெல்லாம் ஆட்டையை போட்டு வந்துட்டேன். அந்த வில்லேஜில் ஒன்றுமே இல்லைங்க. ஆனால் இந்த ப்ரீவிங் ஸ்டாண்டு மட்டும்தான் இருந்தது. கடவுளாக பார்த்து அந்த ப்ரீவிங் ஸ்டாண்ட் அங்கே வச்சுருந்தாங்க. ஓகே, 1க்கு 2 ப்ரீவிங் ஸ்டாண்ட் இருக்குது. ஓகே, ப்ரீவிங் ஸ்டாண்டுக்கு வந்து பிளேஸ் பவுடர் தேவை. அதனால் வந்து நெதர் போர்ட்டலில் செஞ்சு தான் கைஸ் ஆகணும். அடுத்த வீடியோவில் நம்ம வந்து GTA வைஸ் சிட்டி போடுவோம். மைன்கிராஃப்டே விளாண்டுக்கிட்டு இருக்கோம்ல, அதனால் வந்து ஒரு மாற்றமுக்காக நான் வந்து GTA விளையாட போகிறேன். ஓகே கைஸ், நான் வந்து செஸ்ட்டு செஞ்சுட்டேன். செஸ்ட் எடுத்துகிட்டு போய் இந்த சைடில் வச்சுக்கலாம். இதுதான் 2 செஸ்ட்டையும் ஒட்டி வச்சிங்கன்னா வச்சுக்கோங்களேன், ஒரு லார்ஜ் செஸ்ட்டாக அது வந்து மாறும். ஓகேவா? ஓகே, நான் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். நைட் ஆகிட்டு கதவு இல்லாமலே தூங்கிட்டேன். அதனால் வந்து இப்போதைக்கு டெம்பரரியாக கதவு வேணுன்னா வந்து பக்கத்துலேயே பிரிட்ஜ் விடலாம் இருக்குது. பிரிட்ஜு கதவை வச்சு மூடிடலான்னு நினச்சேன். அதுக்கப்புறம் வந்து நம்ம வீட்டுக்கு வேறு கிளாஸ்லாம் வைக்கணும் ப்ளீஸ். ஏன்னா நல்லாயிருக்கும், கிளாஸ் வச்சா நல்லாயிருக்குமான்னு தெரில. ஆனால் ஒரு வீட்டில் வந்து கிளாஸ் அத்தியாவசியமானதுன்னு நினைக்கிறேன். ஓகே, சைடில் வந்து ப்ரீவிங் ஸ்டாண்டெலாம் வச்சாச்சு. அதுக்கப்புறம் வந்து பிரிட்ஜ் டோரும் செஞ்சுட்டேன், ஷீல்டும் செஞ்சுட்டேன். ஷீல்டு வந்து மைனிங் போகிறோம்ல, இதை ஃபுல் செட்டாக ஆர்மரை போட்டுதான் கைஸ். நம்மக்கிட்ட வந்து 3 பார்த்தீங்களா கைஸ். ஓகே, நம்மக்கிட்ட வந்து ஷீல்டு தேவையில்லை. ஷீல்டு வந்து கழட்டி வச்சிட வேண்டியது தான். அப்புறம் கழட்டி வச்சுப்போம். முதல்ல வந்து செஸ்ட் எடுத்து வைக்க வேண்டியது தான். 2 செஸ்ட்டையும் ஒட்டி வச்சா வந்து ஒரு லார்ஜஸ்ட் செஸ்ட்டாக வந்து அது மாறும்.
லார்ஜ் செஸ்ட்டில் வந்து 2 செஸ்ட்டோட 2 மடங்கு பெருசு. அது வந்து நிறைய பொருள் வச்சுக்கலாம். ஓகே கைஸ், இந்த வீட்டில் வந்து எத்தனை மாடி வைக்கலான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஓகே, அதை வச்சு தான் நான் வந்து எத்தனை மாடி கட்டலான்னு பார்ப்பேன். ஓகே கைஸ், இப்போ வந்து ஃபர்னான்ஸில் வந்துட்டு கிளாஸ் தான் செய்ய போகிறோம். கோல் இங்கே பார்த்திங்கன்னா சாண்டு மேலே, சாண்டுலேருந்து தான் அந்த வந்து கிளாஸை செய்யணும். நானும் கிளாஸ் எப்படி செய்யுதுன்னு ரொம்ப நாள் தெரிஞ்சுருக்கேன். அப்புறம் தான் தெரியுது இந்த இது இருக்குன்னு சாண்டு, அதை வச்சே வந்து நம்ம வந்து கிளாஸ் செஞ்சிடலாம். எனக்கு தெரியாமல் இருந்தது இவ்வளோ நாளாக. எப்படி இருக்குன்னு வீட்டுக்கு வந்து ரேட்டிங் கொடுங்க. இப்போதுக்கு வந்து வீடு வந்து மொட்டையாக தான் இருக்குது. ஓகே, என்ன கேட்டிங்கன்னா 10க்கு வந்து நான் வந்து முயற்சி செஞ்சதுனால ஒரு 6 ஆச்சு தருவேன். ஏன்னா வந்து இதெல்லாம் சைடில் இருக்குது, இர்ரெகுலராக இருக்குது கைஸ். ஆனால் இதை வெட்டி எடுத்துடலாம், நானும் வெட்டி எடுத்தேன். அதுக்கப்புறம் நான் திரும்பியும் அப்படியே சைடில் வச்சேன். பார்த்திங்கன்னா திரும்பி சைட்லேயே வந்துருச்சு. என்ன ஏவிடாதுன்னு திரும்பியும் வெட்டி எடுத்துகிட்டு நான் திரும்பியும் சரியாக வச்சுட்டேன் கைஸ். ஓகே, வச்சிடலாம். இன்னும் ஒன்று வந்து சைடில் வந்துருச்சு பார்த்தீங்களா, வந்து வெட்டி எடுத்துருவோம். கரெக்டாக வரமாட்டேங்குதே, இல்லை யாரை இப்படி பண்ணுறீங்க மொஜாங். ஓகே, வந்து வச்சுட்டு போக வேண்டியதான். ஓகே, பார்த்திங்கன்னா ஃபர்னான்ஸில் வச்ச கிளாஸ் வந்து இன்னத்துக்கு வந்து சாண்ட் வந்து இன்னத்துக்கு கிளாஸாக மாறி இருக்கும். ஓகே, இங்கே கைஸ் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து ஷீல்டு எடுத்துப்போம் கைஸ். ஷீல்டு வந்து இப்போதைக்கு நம்மளுக்கு வந்து தேவையே இல்லை. கேவுக்குள்ளே நம்ம போகும்போது ஷீல்டு வச்சுப்போம். எனக்கு டப்புன்னு கிரீப்பர் அடிக்கும், நம்ம டப்புன்னு போயிடுவோம். அதனால தான் நான் வந்து இப்போதைக்கு நான் யூஸ் பண்ணுற போகிறது இல்லை. கிளாஸ் எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக வந்து நான் வந்து ரா எண்ணெய் வச்சுட்டேன். ரா எண்ணெய் கிட்ட மாறிடும். ஓகே கைஸ், அடுத்த பார்ட் வந்து மறக்காமல் நீங்கள் வந்து என் கூட ஜாயின் பண்ணி பாருங்கள். ஓகேவா கைஸ்? ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இதில் வந்து 2ஆக உடச்சிட்டு நம்ம வந்து 2 கிளாஸாக வச்சுருவோம். ஓகே, அதுக்கு ஆப்போசிட்லேயும் ஒரு 4 கிளாஸ் வச்சிடலாம்னு நினைக்கிறேன் கைஸ். நான் வந்து 7 கிளாஸ் மொத்தம் நம்மக்கிட்ட இருக்குது. ஆக்ஸ் எடுத்துப்போம். பார்த்திங்கன்னா எப்பயும் உட்டை வந்து நம்ம வந்து பிகாக்ஸில் வெட்ட வேணாம். அதனால் டைமு வேஸ்ட்டு, பிகாக்ஸும் வேஸ்ட் ஆகும். மேலே தான் வைக்கலான்னு ஹைட்டாக பார்த்தேன். ஆனால் எனக்கு வந்து இப்படி வச்சா தான் நல்லாயிருக்கும்னு நினச்சேன். அதனால் வந்து இதை அடியிலையும் உடச்சிட்டு இங்கே வந்து அடியிலையும் பிளாங்க் வச்சுட்டு அடியிலையும் பிளாங்க்கு வச்சாச்சு கைஸ். இப்போ வந்து நம்ம வந்து சூப்பராக இருக்கா? ஓகே, சூப்பராக நீ இல்லைன்னு சொன்னாலும் எனக்கு வந்து சூப்பராக தான் இருக்குது. ஓகே, இன்னும் ஒரு கிளாஸ் இருக்குது. இங்கே வச்சிடலான்னு பார்த்தேன் ஹைட்டில், ஆனால் வேணாம், ஹைட்டில் வச்சா நல்லா இருக்காது கைஸ். அதனால் பெட்டு சைட்லேயே எவனாச்சும் க்ரீப்பர் பைப்பில் எவனாச்சும் வரானா டப்புன்னு பார்க்கணும்ல, அதனால் பெட்டு சைட்லேயே வச்சுட்டேன். பார்த்திங்கன்னா 7 கிளாஸ் வச்சாச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து வீடு நல்லாயிருக்கு கைஸ். ஆனால் நிறைய இடம் இருக்குது. ஆனால் வைக்கிறதுக்கு என்ன தான் வைக்கிறதுன்னு தெரியல. நிறைய டேபிள் வைக்க வேண்டியது தான், ஸ்மித்திங் டேபிளு. அதுக்கப்புறம் வந்து இது இருக்குது, அது என்னது லூமு, அந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறையா வைக்கலாம். அதுக்கப்புறம் என்சாண்டிங் டேபிள்லாம் எப்படி செய்யறதுன்னா டைமண்டும் ஆப்சிடியன் வேணும். ஓகே கைஸ், இதோட இந்த வீடியோ வந்து முடிவுக்கு வருது. அதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் எல்லாம் நான் வந்து வீடை சுற்றி வச்சுட்டேன். ஏன்னா இருட்டாக இருக்குல்ல, அதனால் சுற்றி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து வீடை காணாம போயிட்டுனா கண்டுபிடிக்கணும்ல, அதை வந்து நம்ம காணாம போயிட்டோம்னா வீடை கண்டுபிடிக்கணும்ல, அதுக்கு வந்து சுற்றி நான் எல்லாத்தையும் வச்சுட்டேன். ஓகே கைஸ், நம்ம வீடு மொட்டையாக இருந்தாலும் உள்ளே பார்த்திங்கன்னா இன்டீரியர் நல்லாயிருக்கு. இன்டீரியர்லாம் வேறு லெவலில் இருக்குது கைஸ். ஓகே, இத்தனை விடைபெறுவது ஆர் யுவனேஷ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து அடுத்த பாட்டில் பார்ப்போம். பாய்.